ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடினுமாகிய எல்லாமல்ல அல்லாஹினுடைய திரு பெயரை கொண்டு என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையினை சொல்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்தந்த சமுதாயத்திலிருந்தே ஒரு மனிதரை இறை தூதராக தேர்ந்தெடுத்து அந்த இறை தூதர்களின் மூலமாக நபிமார்களின் வழியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை தொடர்ச்சியாக எல்லா மக்களுக்கும் எல்லா சமுதாயத்திற்கும் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டே வந்திருக்கிறான். அந்த வரிசையில் கடைசி தூதராக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவுரைகள், போதனைகள், சட்டத்திட்டங்கள் அவர்களை ஒரு முன்மாதிரியாக நமக்கு ஆக்கி அவர்களை இறை தூதராக நமக்கு அல்லாஹ் வழங்கி அவர்களின் மூலமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் அவருடைய வாழ்க்கையில் சில நம்பிக்கைகளை ஆழமாக நம்ப வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹை நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்ப வேண்டும், அந்த தூதர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களை நாம் நம்ப வேண்டும், விதியை நாம நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும். இப்படி பல்வேறு நம்பிக்கைகளை மார்க்கம் சொல்லுகிற பொழுது மறுமை நாள் என்கிற நாளை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் அவருடைய வாழ்க்கையில் ஆழமாக உறுதியாக நம்ப வேண்டிய நம்பிக்கை எதுவென்றால் அவர்கள் மறுமை நாளை நம்ப வேண்டும். மறுமை நாள் என்றால் இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு உலகத்தை அல்லாஹ் படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இந்த உலகத்தில் கடைசியாக மரணித்த எல்லா மனிதர்களையும் ஒரு நாள் அல்லாஹ் எழுப்பி அந்த எழுப்பப்பட்ட நாளில் ஒரு விசாரணையை அல்லாஹ் தொடுத்து அந்த விசாரணைக்கு பிறகு சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்குவானே, அந்த மறுமை நாளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் நம்ப வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் இந்த நம்பிக்கையை பொறுத்தவரை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். விசாரணை நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்ப்பளிப்பான் என்கிற நம்பிக்கையை நாம் ஆழமாக நம்பினாலும் கூட அந்த சொர்க்கத்திற்காக இந்த உலக வாழ்க்கையில் நாம் தயாரித்து வைத்திருக்கிற நன்மைகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நம்புகிற லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற கொள்கை நம்புகிற எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் மறுமையில் கடைசியில் அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு வேதனையுமே நாம அனுபவிக்காமல், அல்லாஹ்வுடைய தண்டனையை துளியும் நாம அனுபவிக்காமல் இலகுவான முறையில் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் சில அடிப்படையான கடமைகளை நாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியில சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்தை பொறுத்தவரை இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வை உறுதியாக நம்பி, அல்லாஹ்விற்காக யார் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கை என்பது அழியக்கூடியது, இந்த உலகம் நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது, இந்த உலகத்திற்கு பிறகு நிலையான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்கிற நம்பிக்கையை இந்த உலகத்தில் ஆழமாக ஏற்று வாழ்ந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு கண்ணுமே பார்த்திராத, எந்த ஒரு காதுகளும் கேட்டுறாத, எந்த ஒரு உள்ளங்களும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நிலையான வாழ்க்கையாக
தயாரித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் மறுமையினுடைய இன்பங்களோடு சொர்க்கத்தினுடைய இன்பங்களோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். உண்மையில நீங்க கூகுள்ல போயிட்டு இந்த உலகத்திலேயே 10 சிறந்த இடங்கள் மனிதர்களுடைய இன்பத்திற்கு, மனிதனுடைய உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய எல்லா வகையான இன்பங்களையும் அடங்கி இருக்கக்கூடிய 10 இடங்களை நீங்கள் தேர்வு செய்தால் கூகுள் அழகாக ஒரு 10 இடங்களை நமக்கு கண்டுபிடித்து கொடுக்கும். இந்த இடத்துக்கு நீங்க போங்க, இந்த வகையான இன்பங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு போங்க, இந்த இடத்துல மனிதனுடைய கண்களால பார்க்க இயலாத அளவிற்கு பல்வேறு குளிர்ச்சிகள் இருக்கிறது என்று சிறந்த இடங்களை எல்லாம் இந்த உலகத்துல நம்மால பார்க்க முடியும். ஆனா அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த உலகத்தில் மனிதனுடைய கண்களால் அதை பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் மனிதனுடைய காதுகளால கேட்கவே செய்ய முடியாத அளவிற்கு எந்த ஒரு உள்ளங்களும் கற்பனை கூட இமேஜின் கூட பண்ண முடியாது. சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பொறுத்தவரை எந்த ஒரு உள்ளமும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரமங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சூழ வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொர்க்கம் என்பது ரொம்ப இலகுவாக, ரொம்ப ஈஸியாக இந்த உலகத்துல நாம நினைச்சபடி வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு சில நன்மைகளை எல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான், கண்டிப்பா நம்ம இலகுவான முறையில சொர்க்கத்திற்கு போயிடலாம் என்கிற நம்பிக்கையில நாம இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரஜீபத்தின் நார், அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற நரகம் என்பது பிஷஹவாத்தி, அது மனோ இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற நரகம், அந்த நரகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த உலகத்தில் மார்க்கத்தை தாண்டி, அல்லாஹ்வை தாண்டி, அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி நான் எதுவோ எனக்கு எது நல்லதுபடுதோ அந்த அடிப்படையில் தான் வாழுவேன், எனக்கு எது விருப்பம்னே தோணுதோ அப்படிதான் நான் வாழுவேன் அப்படின்னு மனோ இச்சைப்படி யார் இந்த உலகத்துல வாழுகிறார்களோ அவர்களுக்காக நரகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மனோ இச்சைகளால் நரகம் சூழப்பட்டிருக்கிறது. ஜன்னா, அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற சொர்க்கம் என்பது பில் மக்காரிஹி, அது சிரமங்களால் மூடப்பட்டிருக்கிறது, சூழப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொர்க்கத்தை அல்லாஹ் எல்லாருக்குமே அப்படியே தாராளமாக கொண்டு வந்து அல்லாஹ் கொடுக்க போவது கிடையாது. சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், சொர்க்கத்தினுடைய இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் சிரமங்களை தாண்டி, கஷ்டங்களை தாண்டி இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டிய பல்வேறு தியாகங்களை செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை நமக்கு தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதே அடிப்படையை அல்லாஹ் திருமறை குர்ஆனில சொல்லுகிறான். இந்த உலகத்துல வாழுகிற எல்லா இறை நம்பிக்கையாளர்களோடும் அல்லாஹ் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறான், அல்லாஹ் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறான். எல்லாரோடும், என்னோடும் அல்லாஹ் போட்டிருக்கிறான், உங்களோடும் அல்லாஹ் போட்டிருக்கிறான். என்ன அக்ரிமெண்ட்? இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன், இந்த உலகத்துல வாழுகிற இறை நம்பிக்கையாளரோடு, அல்லாஹ்வுடைய அடியார்களோடு அல்லாஹ் ஒரு வியாபார ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறான். அது என்ன வியாபார ஒப்பந்தம்? அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், இறை நம்பிக்கையாளர்களுடைய உயிர்களையும் இறை நம்பிக்கையாளருடைய உடைமைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலைக்கு வாங்கி கொண்டான். நாம வாழ்றவங்க இந்த உலகத்துல நமக்கு அல்லாஹ் ஒரு உயிரை வழங்கி இருக்கிறான் அப்படின்னா இது நம்முடைய சொந்தமான ஒரு வாழ்க்கை கிடையாது, இது நம்முடைய உயிரே கிடையாது. அல்லாஹ் ஒரு அமானிதமாக நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நான் இறை நம்பிக்கையாளரோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன். அந்த அக்ரிமெண்ட்ல உள்ள அம்சம் என்னன்னா அவருடைய உயிர்களை நான் விலைக்கு வாங்கிட்டேன், இறை நம்பிக்கையாளருடைய உடைமைகளை நான் விலைக்கு வாங்கிட்டேன். உடைமைகள்லாம் என்ன? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பெற்றவங்களுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றவங்க, நாம் இருக்கிற வீடு, நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில், இப்படி இந்த உலகத்துல எதையெல்லாம் உடைமைகளாக நம்ம கருதுகிறோமோ எல்லாத்தையுமே ஒரே வார்த்தையில அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலைக்கு வாங்கி கொண்டான். விலைக்கு வாங்கிட்டானா அதற்கு பதில அல்லாஹ் ஒண்ணு தரணுமா இல்லையாங்க? கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறோம், காசை கொடுத்து பொருளை நம்ம விலைக்கு வாங்குறோம். அல்லாஹ் சொல்றான்,
இறை நம்பிக்கையாளருடைய உயிர்களையும் உடைமைகளையும் விலைக்கு வாங்கிட்டேன். அதற்கு பதிலாக, அதற்கு பரிசாக நான் தருவது என்னவென்றால் பி அன்னலஹுமுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். சொர்க்கத்தை அதற்கு பகரமாக நான் வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பொருளாதாரத்தையும், நம்முடைய செல்வங்களையும், நம்முடைய உயிர்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பதற்கு நாம முன்வர வேண்டும். இன்னைக்கு உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழுகிற காலத்துல சஹாபாக்கள் கொடுத்தாங்க, பல்வேறு நபிமார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்தாங்க, ரத்தம் சிந்தினாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட நமக்கு தேவை கூட கிடையாது. டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். உட்கார்ந்து இடத்துல இருந்து பல்வேறு நன்மைகளை, பல்வேறு தியாகங்களை செய்து கொள்கிற அளவிற்கு அல்லாஹ் அறிவியல் விஞ்ஞானத்தை ரொம்ப அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனா அதே டெக்னாலஜியை, அதே தொழில்நுட்பத்தை தீமைகளை நாம செய்வதற்காக பயன்படுத்துகிறோமா? தேவையில்லாத வீணான காரியங்களை செய்வதற்காக பயன்படுத்துகிறோமா? நம்முடைய நேரங்களை எல்லாம் வீணாக்கக்கூடிய காரியங்களுக்காக நாம அதை நம்ம பயன்படுத்துகிறோமா? அல்லது நன்மையான வழிகளில் நம்ம பயன்படுத்துகிறோமா? உயிரை நம்ம தியாகம் செய்ய வேண்டிய இன்னைக்கு காலகட்டம் கிடையாது. என்னுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செலவழிக்கலாமா இல்லையா? என்னுடைய வேர்வை துளிகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நான் செலவழிக்கலாமா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் ஏற்றிருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கையை நாம் ஏற்றிருக்கிறோம், நாம இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நேர் வழியை நம்ம அடைந்திருக்கிறோம் என்றால் என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நபரையாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்திற்காக கொண்டு வந்திருக்கிறேன், நேர்வழியின்பால் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒரு 2 பேரை காட்ட முடியுமா? பெரும்பாலும் கிடையாது. நான் தாவா பண்ணேங்க, தாவா பண்ணி ஒரு 5 பேரை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு 2 பேரை கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு 3 பேரை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு கூட நாம மார்க்கத்திற்காக ஒரு தியாகம் செய்வது கிடையாது. அல்லாஹ் கேட்பானா இல்லையாங்க? உனக்கு ஒரு மார்க்கத்தை வழங்கி இருக்கிற அப்படின்னா அந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையை நம்ம உங்களுக்கு கொடுத்தனா இல்லையா? அந்த கடமையை நீங்க ஏன் செய்யல? உங்களுடைய நண்பர்களுக்கு ஏன் மார்க்கத்தை சொல்லல? உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏன் மார்க்கத்தை சொல்லல? இப்படி அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்டால் அல்லாஹ்விடத்தில் நிற்கக்கூடிய அந்த நாளிலே நம்ம என்ன சொல்ல போறோம்? என்ன பதிலே அல்லாஹ்விடத்துல சொல்ல போறோம்? ஒண்ணும் கிடையாது. இந்த உலகம் என்பது ரொம்ப ரொம்ப அற்பம் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள், இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்கி இருக்கிற எல்லா அறுப்படைகளையுமே அல்லாஹ் ஒரே ஒரு வசனத்துல சொல்லுகிறான், இது மனிதர்களை ஏமாற்றக்கூடிய வசதிகளை தவிர ஒண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது என்று அல்லாஹ் பேசுகிறான். உலகம் என்ன? இந்த உலகம் என்பது மனிதர்களை ஏமாற்றக்கூடிய வசதிகள். இது எல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஒரு 40, 50, 60 இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு நாள் மரணிக்க போகிறோம். மரணித்த பிறகு நிலையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிற அந்த வாழ்க்கைக்காக நம்ம என்ன தயார் பண்ணி இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஏதாவது தாவா பண்ணி இருக்கிறோமா? பெரும்பாலும் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன தெரியுமா? மனைவி விட்டுட்டு எப்படி நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உழைக்க முடியும்? பெரும்பாலும் சொல்லக்கூடிய பதில். குடும்பத்தை விட்டுட்டு எப்படி மார்க்கத்தை சொல்ல முடியும்? பிள்ளைகளை விட்டு விட்டு மார்க்கத்தை எப்படி என்னால சொல்ல முடியும்? வியாபாரத்தை விட்டு விட்டு மார்க்கத்தை சொல்வதற்கு எனக்கு நேரமே இல்லை. இப்படி நாம பெரும்பாலும் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் இயலாமைகளை முன்வைத்து நாம் என்ன சொல்றோம்? மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, வியாபாரம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, இது எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உழைப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க, உங்களால முடியும், என்னால முடியாதுங்க. எப்படி பாய், நீங்க ஏதோ உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நல்ல வியாபாரத்தை கொடுத்துருக்கிறான், உங்களுக்கு நேரம் இருக்குது, நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உழைப்பீங்க. ஆனா எனக்கு அல்லாஹ் அந்த நேரத்தை கொடுக்கலையே, அல்லாஹ் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற வாய்ப்பை நாம பயன்படுத்தி கொள்ளாமல் அல்லாஹ் எந்த வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறானோ அதை நாம யூஸ் பண்ணாம என்ன காரணங்கள் சொல்றோம்?
உங்களை மாதிரி என்னால முடியல, உங்களை மாதிரி என்னால செய்ய முடியல அப்படின்ற காரணத்தை சொல்றோமா இல்லையா? இதே காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திற்கு பிறகு ஒரு காலம் வருகிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபி தோழர், அவர் இடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, நானா ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்திருந்தா எவ்வளவு நன்மையில செஞ்சிருப்பேன் தெரியுமா, எவ்வளவு போர்க்களங்களிலே நான் கலந்து கொண்டிருப்பேன் தெரியுமா, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அந்த நன்மைகளை என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிற பொழுதே இருக்கிற வாய்ப்பை அவரால் பயன்படுத்த முடியல. சொல்ற காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்திருந்தா சஹாபாக்கள் அவங்க செய்த தியாகத்தை ஏதோ ஒரு மாதிரி அவர் இழிவாக நினைக்கிற வகையை அவர் சொல்றாரு. சஹாபாக்கள் எப்படி பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல நான் இருந்திருந்தா நான் கூட பண்ணியிருப்பேனே அப்படின்னு இந்த செய்தி அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதனிடத்துல சொல்றாரு, சஹாபாக்கள் தியாகம் பண்ணாங்கன்னா அந்த காலம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண காலம் கிடையாது. ஒரு கடுமையான ஒரு காலம், பல்வேறு சிரமங்களை அல்லாஹ் கொடுத்த ஒரு காலகட்டம். எப்படிப்பட்ட காலகட்டம்? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. அவர் சொல்றாரு, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, சஹாபாக்கள்லாம் ஒரு சபையில இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மை யதீனி பி ஹபரில் கௌம், எதிரிகளுடைய செய்தியை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. எதிரிகளுடைய செய்தியை அறிந்து கொண்டு சேகரித்து கொண்டு என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நபர் உங்களில் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல எல்லா சஹாபாக்களும் முன்வருவாங்களாம். அந்த நேரத்தில் நாங்க ரெண்டு விதமான ஒரு சவாலை சந்தித்தோம். ஒண்ணு, எதிரிகளோட போர் செய்யக்கூடிய ஒரு சவால். மற்றொரு சவால் என்னன்னா, அந்த நேரத்துல நாங்கள் போர்க்களங்களை சந்திக்கிற பொழுது கடுமையான குளிர் காலத்துல அந்த போர்க்களங்களை சந்திச்சோம். குளிரை நாங்கள் எதிர்கொண்டோம், அதே போல அந்த எதிரிகளை நாங்கள் எதிர்கொண்டோம். கடுமையான ஒரு காலகட்டம். அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை அழைத்து சொன்னாங்க, யா ஹுதைஃபாவிற்கும் நீங்க எழுந்துறீங்க, எதிரிகளுடைய செய்திகளை நீங்கள் அறிந்து கொண்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. என்ன புரியுது? நாம சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? இதே காரணத்தை சஹாபாக்கள் சொல்லியிருந்தா இந்த மார்க்கம் நம்முடைய கையில வந்திருக்குமா? நான் தொழுவஞ்சி, அதை தாண்டி என்னால மார்க்கத்திற்காக ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய தொழுகை, நோம்பு மாசத்துல நோம்பு வைக்கிறது, நான் ஹஜ்ஜுக்கு போறது, நான் ஜகாத்து கொடுக்கறது, அதை தாண்டி என்னால மார்க்கத்திற்காக ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சஹாபாக்கள் நினைச்சிருந்தா இந்த சபையில வந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்க்கம் வந்திருக்குமா? நம்மளுக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது. அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எல்லா பகுதிகளுக்குமே கொண்டு போய் சேர்த்தார்கள். இந்தியாவில் இஸ்லாமிய மார்க்கம் வந்ததுக்கான காரணம் தானங்க. இன்றைக்கு நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். ஆனா பல தலைமுறைகளுக்கு முன்னால இதே மார்க்கத்தில் நம்ம இருந்தோமா நமக்கு தெரியாது. நம்முடைய முன்னோர்கள் ஷிர்க்குங்கிற கொள்கையில இருந்திருக்கிறாங்க. ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இல்லவே இல்லை. அப்ப இந்த மார்க்கம் நம்முடைய கைகளே வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? சஹாபாக்கள் செய்த தியாகங்கள். ஒரே ஒரு சம்பவத்தை நீங்க எடுத்து பாருங்க. பல்வேறு போர்க்களங்களை ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க. அந்த போர்க்களத்துல தபூக் போர்க்களம் என்பது ஒரு முக்கியமான ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தை சந்திக்கக்கூடிய நேரத்துல கடுமையான வறுமையை, வறட்சியை எல்லாம் கொடுத்தான். கடுமையான வறட்சி. எந்த அளவுக்கு வறட்சி அப்படின்னா, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, எந்த வகையான உணவுகளுமே இல்லாமல் அந்த போர்க்களத்தை சஹாபாக்கள் சந்திச்சாங்க. சந்திக்கிற நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்கள் தபூக் போர்க்களத்தை நாங்க சந்திச்சோம். நாங்க சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கடுமையான வறுமையை, வறட்சி எல்லாம் கொடுத்தான். சஹாபாக்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு நபராக தண்ணீரை தேடி போய் அவங்க போவாங்க. தண்ணீர் எங்க இருக்குது, தண்ணி எங்க இருக்குது அப்படின்னு தேடி ஒவ்வொரு நபராக போவாங்க. போன சஹாபாக்கள், போன எங்களுடைய தோழர்கள் என்ன ஆனாங்க? அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்ல இறந்து விட்டார்களா? எந்த விதமான செய்திகளுமே எங்களுக்கு தெரியாது. நாங்களே ஒரு முடிவு எடுத்துக் கொள்வோம், கண்டிப்பாக போனவர்கள்
அவங்க வஃபாத்தா ஆயிருப்பாங்க, மௌத்து தான் ஆயிருப்பாங்க என்கிற முடிவை நாங்களே எடுத்துக்கொள்ளுகிற அளவிற்கு வறுமையை வறட்சி எல்லாம் கொடுத்தான். எந்த அளவுக்கு வறட்சி? தண்ணி இல்லாமல் வறட்சியினால எங்களுடைய தொண்டை அருந்து முறிந்து விடுமோ என்று நாங்கள் பயப்படுகிற அளவிற்கு எல்லாம் வறுமையை கொடுத்தான். தண்ணி குடிக்காமங்க, தண்ணி குடிக்காம தொண்டை அருந்து முறிந்து விடுமோ. ஒரு காஞ்ச மரம் இருக்குது, அது முறிந்து போனால், உதாரணத்துக்கு நீங்க எடுத்து அது முறிஞ்சு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எங்களுடைய தொண்டைகள் எல்லாம் முறிந்து விடுமோ, அருந்து விடுமோ என்று நாங்க பயப்படுகிற அளவிற்கு அல்லாஹ் வறுமையை வளர்ச்சி கொடுத்தான். பல்வேறு வகையான மசூராக்கள் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. பயணத்திற்காக கொண்டு வந்த ஒட்டகத்தை நீங்க அறுக்கிறாங்க. நல்லா பார்க்கணும், அவங்களுக்கு தேவைப்படுவது கறி கிடையாது, தண்ணி தேவைப்படுகிறது. திடமான உணவு அவங்களுக்கு தேவையில்லை, குடிக்க தண்ணி இல்லை. தண்ணி இல்லாம அவங்க வறட்சியில பல்வேறு வகையில அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடைசியில ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறாங்க. ஒட்டகத்தை அறுத்து ஒட்டகத்தினுடைய மலக்குடல்லாம் போட்டி இருக்குது, அதை வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்து அந்த மலம் இருக்குதா இல்லையாங்க, ஒட்டகத்தினுடைய இறைப்பையில் இருக்கக்கூடிய மலக்குடலில் இருக்கக்கூடிய செரித்து போன அந்த உணவுகள் மலமாக தேங்கி இருக்கக்கூடிய அந்த சாணங்களை எல்லாம் நாங்கள் அப்படியே வெளியே எடுத்து அதை அப்படியே நாங்கள் பிழிந்து அதனுடைய சாறை நாங்கள் தண்ணீராக நாங்கள் உட்கொண்டோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிற அளவிற்கு அந்த போர்க்களத்தை அவங்க சந்திச்சாங்க. கற்பனை பண்ண முடியுதா? கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. சாணத்தை பிழிந்து அதனுடைய சாறை உணவாக சஹாபாக்கள் உட்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா எதற்காக அவங்க செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பண்ணாங்க. போர்க்களத்தை எதற்காக சந்தித்தார்கள்? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக சந்தித்தார்கள். இப்படி பல்வேறு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம பார்க்கிற பொழுது அவங்க இந்த தியாகத்தை எல்லாம் செய்வதற்கான காரணம் என்ன? இந்த உலகம் ஒரு நாள் அழியக்கூடியது. இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் ஒரு சோதனையாக நமக்கு இந்த உலகத்தை வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் நாம செய்யக்கூடிய நன்மைகளை வைத்து அல்லாஹ் மறுமையில ஏராளமான கூலிகளை வழங்குவான் என்கிற அடிப்படையில ஏராளமான நன்மைகளை அவர்கள் செய்தார்கள் என்று குர்ஆனில் நம்ம பார்க்க முடிகிறது. பல்வேறு வரலாற்று சம்பவங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு கேள்வியை நம்ம பார்த்து கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, என்னை நம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்களை, இறை நம்பிக்கையாளர்களே, மாலக்கும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு என்ன வந்தது, என்ன நேர்ந்தது? அல்லாஹ் கேட்கிறான், அரதீதும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா, அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற மறுமையை விட இந்த உலகத்தை நோக்கி சாய்ந்து விடுகிறீர்களே. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையை புறப்படுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையை உழையுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டால், ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டால், இந்த உலகத்தை நோக்கி சாய்ந்து விடுகிறீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற மறுமையோடு, அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற சொர்க்கத்தினுடைய இன்பங்களோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த உலகத்துல நீங்க என்ன திருப்தியை நீங்கள் கண்டுவிட்டீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான், மறுமையோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த உலக வாழ்க்கை மிக மிக அற்பம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். ஃபமா மத்தாஉல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல், மறுமையோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அற்பம் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்றால், உலகத்திற்காக நம்ம வாழுகிறோமா, மறுமைக்காக வாழுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமையில் நன்மைகளை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில உழைக்க வேண்டும். ஏராளமான தியாகங்களை செய்கிற பொழுது அல்லாஹ் அதற்கான கூலிகளை வழங்குவான் என்கிற நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று இந்த தகவலை சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இல்லாமல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, ஒரு சின்ன ஒரு வரலாற்று செய்தி. அபு தல்ஹா என்கிற நபி தோழரை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.
ஆனா அபூ தல்ஹா